ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூ லுக் யூ சீன் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல இது ரெண்டுத்துக்குமான அர்த்தம். லுக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வை. சீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோற்றம். யூ லுக் அப்படின்னா நீங்க எனக்கு பாக்குறதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. யூ சீம் அப்படின்னா நீங்க எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். யூ லுக் யூ சீம் இது ரெண்டுமே ஒருத்தவங்களை பத்தின ஒரு உணர்வை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதா இருக்கு. ஆனா இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமானது. பட் இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபர்ஸ். யூ லுக் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா, நம்ம பாக்குற காட்சியை வச்சு நம்ம ஒரு தீர்மானம் கொடுக்கறப்ப யூ லுக் அப்படின்னு சொல்லுவோம். சோ வி கிவ் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் விஷுவல் அப்சர்வேஷன். பட் சீம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா, யூ சீம் நீங்க எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க அப்படிங்கறத பல காரணங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். நம்ம கண்ணால பாக்குறத மட்டும் வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன் வாட் சீன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். யூ லுக் டயர்ட் நீங்க எனக்கு களைப்பா தெரியுறீங்க. இத நம்ம எதை வச்சு சொல்றோம்? அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு உங்க கண்ணு கீழே கருவளையம் இருக்கலாம், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கலாம். சோ அதை வச்சு அவங்க களைப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். யூ லுக் டயர்ட். யூ லுக் ஹாப்பி நீங்க ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியுறீங்க. இத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு சொல்லுவோம். அவங்களுடைய முக பாவனைகள் வச்சு நம்ம சொல்லுவோம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. யூ லுக் ஹாப்பி நீங்க சந்தோஷமா எனக்கு தெரியுறீங்க. அடுத்து யூ சீன் நீங்க எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. இது நம்ம கண்ணால பாக்குறத மட்டும் பேஸ் பண்ணி இருக்காது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். பல காரணங்களை வச்சு நம்மளுக்கு அது தோற்றம் அளிக்கலாம். நம்ம யூ லுக்கு பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். யூ சீம் டயர்ட் நீங்க களைப்பா தோற்றம் அளிக்கிறீங்க. இதை எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க விசிபிளா டயர்டா இல்லாத மாதிரி இருக்கலாம், அவங்க வெளிப்படையா பாக்குறதுக்கு களைப்பா இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்க மந்தமா நடந்துக்கிறாங்க. இஃப் தே ஆர் ஆக்டிங் ஸ்லக்கிஷ் அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பல காரணங்கள் வச்சு அவங்க உங்களுக்கு டயர்டா தெரியுறாங்க. ஆனா பாக்குறதுக்கு அவங்க நல்லாதான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றப்ப நம்ம யூ சீம் டயர்ட் நீங்க எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க களைப்பா அப்படின்னு சொல்றோம். யூ சீம் ஹாப்பி நீங்க சந்தோஷமா தோற்றம் அளிக்கிறீங்க. இந்த சென்டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க வெளிப்படையா சிரிக்காம இருக்கலாம். ஆனா அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சிரிக்காம இருப்பாங்க ஆனா உற்சாகமா இருப்பாங்க. சோ உங்களுக்கு தோணும் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு. சோ உங்களுக்கு தோன்றப்ப நீங்க சொல்றீங்க யூ சீம் ஹாப்பி. சோ யூ லுக் அப்படிங்கறது நீங்க பாக்குறது வச்சு சொல்றீங்க. யூ சீம் அப்படிங்கறது ஒருத்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுக்கறாங்க அப்படிங்கறத வச்சு சொல்றீங்க. லுக் அதை வச்சு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ லுக் ஹெல்தி நீங்க ஆரோக்கியமா தெரியுறீங்க. யூ லுக் ஹெல்தி. யூ லுக் ஸ்லீப்பி நீங்க தூக்கமா இருக்க மாதிரி தெரியுறீங்க. யூ லுக் ஸ்லீப்பி. யூ லுக் சோ சியர்ஃபுல் நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறதா எனக்கு தெரியுறீங்க. யூ லுக் சோ சியர்ஃபுல். யூ லுக் ஆங்கிரி ரைட் நவ் இப்ப நீங்க கோபமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுறீங்க. யூ லுக் ஆங்கிரி ரைட் நவ். யூ லுக் எக்ஸாஸ்டட் நீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரி தெரியுறீங்க. யூ லுக் எக்ஸாஸ்டட். யூ லுக் சர்ப்ரைஸ்ட் டு see me என்ன பார்த்ததுனால நீங்க சர்ப்ரைஸ் ஆன மாதிரி தெரியுறீங்க. யூ லுக் சர்ப்ரைஸ்ட் டு see me. யூ சீம் அதை வச்சு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். யூ சீம் மோர் ரிலாக்ஸ்ட் நீங்க ரொம்ப நிதானமா இருக்க மாதிரி எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. யூ சீம் மோர் ரிலாக்ஸ்ட். யூ சீம் worried about something எதையோ நினைச்சு நீங்க கவலைப்படுற மாதிரி எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. யூ சீம் worried about something. யூ சீம் கைண்ட் அண்ட் approachable அணுகக்கூடியவராகவும் இரக்கமாகவும் நீங்க எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. யூ சீம் கைண்ட் அண்ட் approachable. யூ சீம் கான்பிடென்ட் இன் யோர் டெசிஷன் உங்களுடைய முடிவுல நீங்க தன்னம்பிக்கையா இருக்கிறத எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. யூ சீம் கான்பிடென்ட் இன் யோர் டெசிஷன். யூ சீம் லிட்டில் நர்வஸ் அபவுட் த மீட்டிங்க நினைச்சு நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி எனக்கு தோற்றம் அளிக்கிறீங்க. யூ சீம் லிட்டில் நர்வஸ் அபவுட் த மீட்டிங். எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.